ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்கள் சஸ்பெண்ட் கூடாது. ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யக்கூடாது என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த அரசாணையில் என்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது? ஏற்கனவே ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஏதேனும் சலுகைகள் அறிவிக்கப்பட இருக்கிறதா? மேலும் தகவல்கள் என்னென்ன? அரசு பணியாளர்கள் ஓய்வு பெறும் நாள்ல அந்த தற்காலிக பணியிடை நீக்கம் என்பது நடைமுறை என்பது ரத்து செய்வதற்குண்டான திருத்தங்கள் எல்லாம் தற்போது அரசாணையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசுடைய பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் தங்களுடைய ஓய்வு பெறும் நாள்ல பணியிட நீக்கம் செய்யப்படுவதால் அவர்களுக்கான பணப்பலன் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது. இத்தகைய நடைமுறையை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். அதை நடைமுறைப்படுத்தும் வகையில் தான் இந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக பார்க்கும்போது ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்வதை தவிர்ப்பதற்குண்டான அரசாணை என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய அந்த துறை ரீதியான நடவடிக்கைகள் எல்லாம் விசாரணை, தண்டனைகள், இவை வழக்குகள் தொடர்பான அனைத்து விதமான விசாரணைகளும் அவருடைய ஓய்வு பெறும் நாளுக்கு முன்னதாகவே 3 மாத காலத்துக்கு முன்பதாகவே நடத்தி முடித்து அதற்கான தீர்வுகளை எட்டுவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். விசாரணையில் ஏற்படக்கூடிய தாமதத்தை தவிர்க்க தமிழக அரசு பல்வேறு விதமான வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறது. துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் முன்னர் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் மீதான குற்றச்சாட்டுகள்ல முகாந்தரம் உள்ளதா, மிகப்பெரிய தண்டனை, குறிப்பாக பணி நீக்கம் செய்வதற்குண்டான உரிய ஆவணங்கள் எல்லாம் இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றாது போலதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எக்காரணத்து கொண்டும் ஓய்வு பெறும் நாளில் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது. ஒரு அரசு ஊழியர்கள் ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டு தெரிய வந்தால் ஓய்வு பெறும் நாளில் பணி நீக்கம் செய்வதை தவிர்த்து 3 மாதத்துக்கு முன்னதாகவே உரிய முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் அந்த முடிவின் அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். பணப்பலன்கள் கிடைக்காத வகையில நடவடிக்கை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது கடைசி நாள் இருக்கு அப்படிங்கிறதா இந்த உத்தரவினுடைய முழு சாராம்சமாக உள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.